அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோயிலோட பங்குனி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மன்னார்குடியை பற்றி ஒரு அழகான ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, ராஜாதிராஜ சோழனால் கட்டப்பட்டதால் இந்த திருக்கோயில் ராஜாதிராஜ சதுர்வேதி மங்கலம் என்றும், செண்பக மரங்கள் அடர்ந்த காடுகள் நிறைந்து காணப்பட்டதனால் செண்பகாரண்யா சேத்திரம் எனவும், குலோத்துங்க சோழன் இக்கோயிலை அமைத்தபடியால் குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்றும், உற்சவருக்கு ராஜமன்னார் என்றும் பெயர் உண்டு. இப்பெயரே பிரசித்தி பெற்றதால் ஊருக்கும் ராஜமன்னார்குடி என்றும், மன்னர்கள் கோபாலனுக்கு கோயில் கட்டியதால் மன்னார் கோயில் என்றும் இவ்வூர் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மன்னார்குடிக்கு ராஜமன்னார்குடிக்கு அழகான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. 2026 வருடத்திற்கான பங்குனி திருவிழா எப்பொழுது நடைபெறுதுன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். நிகழும் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 10:18 மணிக்கு மேல் 12 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது. மாசி மாதம் 25ஆம் தேதி 9/3/2026 திங்கட்கிழமையன்று இரவு 9 மணிக்கு புன்னை வாகனத்தில் கண்ணன் திருக்கோலம். மாசி மாதம் 29ஆம் தேதி 13/3/2026 வெள்ளிக்கிழமையன்று இரவு 9 மணிக்கு கண்டபேரண்ட பட்சி வாகனத்தில் ராஜ அலங்கார சேவையில் சுவாமி அருள்பாலிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பங்குனி மாதம் 5ஆம் தேதி 19/3/2026 வியாழக்கிழமையன்று இரவு 9 மணிக்கு தங்க கருட வாகனத்தில் இரட்டை குடை சேவை வைகுண்டநாதன் சேவையும் நடைபெற உள்ளது. பங்குனி மாதம் 9ஆம் தேதி 23/3/2026 திங்கட்கிழமையன்று காலை 7:30 மணிக்கு நவநீத சேவை வெண்ணெய் தாளி உற்சவம் நடைபெற உள்ளது. பங்குனி மாதம் 10ஆம் தேதி 24/3/2026 செவ்வாய்க்கிழமையன்று காலை 6 மணிக்கு மேல் 7:20 மணிக்குள் மீன லக்னத்தில் ரதாரோகணம் கல்யாண திருக்கோலத்தில் ரதாரோகணம் நடைபெற உள்ளது. மதியம் 2 மணிக்கு திருத்தேர் உற்சவம் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. பங்குனி மாதம் 23ஆம் தேதி 6/4/2026 திங்கட்கிழமையன்று இரவு 8:30 மணிக்கு கிருஷ்ண தீர்த்தத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. இதில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு ராஜகோபால சுவாமியின் அருளை பெறுவோம். இந்த திருக்கோயிலின் சிறப்புகள் பற்றி உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தால் அந்த தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.